வெல்கம் டு புத்தக இனிப்பு சேனல். மனிதர்களுக்கு ஏபி ஓ என்ற பிளட் குரூப் இருக்கும். குரங்குகளுக்கும் அதற்கு சற்றே ஒத்த அமைப்பில் இருக்கும். ஆனால் எக்ஸாக்ட் மேட்ச் கிடையாது. அப்படின்னா குரங்கிலிருந்து மனிதன் உருவானான்னு சொல்கிறாங்களே, அப்போ மங்கியோட பிளட்டை ஹியூமனுக்கு ஏற்றலாமான்னு டவுட் வரும். மனிதர்களுக்கும் குரங்குகளுக்கும் பிளட் குரூப் ஒரே மாதிரி இருந்தாலும் பிளட்டை ஒருவருக்கொருவர் மாற்றிக்க முடியாது. காரணம் என்னென்னா ஆன்டிஜன் டிஃப்ரென்ஸ். ஆன்டிஜன்னா இரத்த சிவப்பணுக்களின் மேல் பரப்பில் இருக்கும் ஒரு புரோட்டீன். இது நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் ஒரு நேம் டேக் மாதிரி. இதோட ஒர்க் என்னென்னா, இது நம்ம உடம்புன்னு இம்யூன் சிஸ்டத்துக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். நம்ம பிளட் குரூப் பாசிட்டிவா நெகட்டிவான்னு ஆர்கஸ் ஃபேக்டரை வைத்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஆன்டிஜன் நம்ம பிளட் குரூப் ஏவா பியா ஏபியா ஓ குரூப்பான்னு கண்டுபிடிக்க உதவுது. இப்போ மங்கி விஷயத்துக்கு வருவோம். மங்கி ஹியூமன் ரெண்டு பேரோட டிஎன்ஏவும் 90% மேலே சிமிலராக இருக்கும். ஆனால் இந்த ரிமைனிங் டிஃப்ரெண்ட் தான் முக்கியம். அந்த சிறிய வேறுபாடுகளே புரோட்டீன் ஸ்ட்ரக்சரையும் செல் சர்ஃபேஸ் மார்க்கரையும் கேப்பபிலிட்டியும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரே ஃபேமிலியாக இருந்தால் கூட எல்லாரோட பிளட்டும் மேட்ச் ஆகிறதில்ல. அதே போல தான் மங்கியோட பிளட்டில் இருக்கும் ஆன்டிஜன் ஹியூமனுக்கு டோட்டலாக மிஸ்மேட்ச் ஆகுது. பிளட்டை மாற்றி ஏற்றும் போது இம்யூன் சிஸ்டம் ரியாக்ட் ஆகி இது என்னோட பாடியோட பிளட்டாக இல்லையான்னு டிடெக்ட் பண்ணும். பிளட் மேட்ச் ஆகலைன்னா அதை அட்டாக் பண்ணும். இதனால் இரத்த அணுக்கள் உடைந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சேஃப்டிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. குரங்கோட பிளட்டில் வைரஸ், பாரசைட்ஸ், பாக்டீரியாக்கள் இருக்கும். அது மனிதனுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கை அதிகமாக்குது. ஸோ குரங்கின் ரத்தம் மனிதனுக்கு ஏற்றதல்ல.